இன்றைக்கி நான் உங்களுக்கு பாம்பேலேருந்து இட்லி கடை தான் காமிக்க போகிறேன். இது தனுஷ் நடித்த இட்லி கடை கிடையாது. பாம்பேயில் உள்ள ஒரு இட்லி விற்கிற ஒரு ஃபேமஸான கடை. இந்த கடைக்கு பேர் பார்த்திங்கன்னா மனிஷ் கஃபே. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கடையோட நேம் போர்டு கூட தமிழில் இருக்குங்க. அண்ட் இந்த கடை வந்து ஒரு தமிழ் ஆள் தான் ரன் பண்ணுறாரு. மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் மனிஷ் கஃபே அப்படிங்கிற பேரில் வந்து இங்கே ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து 2014 இங்கே இருக்குது. இது வந்து வில்லாபார்லா ஈஸ்டில் உள்ள அவுட்லெட். இதை தவிர்த்து பாம்பேலேயுமே நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. பட் எங்கே இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. வில்லாபார்லா ஈஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 4-5 டைம்ஸ் எங்கள் சொந்த காசில் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். இந்த இடம் வந்து நல்லாவே நீட் அண்ட் ஹைஜீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கடை என்ன தான் தமிழ் ஆள் வச்சு நடத்தினாலும் இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இட்லி, தோசை, அப்புறம் வடை, டீ, காஃபி இதெல்லாம் கடை எப்போல்லாம் திறந்துருக்குதோ அப்போ எல்லாமே இது அவைலபிள். இது தவிர்த்து பரோட்டாஸ் கூட இதில் கிடைக்கும். பரோட்டாஸ், பணியாரம், ஆப்பம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பரோட்டா வந்து ரெடிமேட், அது அந்த ஐடிசி மலபார் பரோட்டாவை ரெடிமேட் பரோட்டாஸ் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லைவ் பரோட்டாலாம் கிடையாது. அடுத்தது வந்து தோசை. பார்த்திங்கன்னா தோசையை கண்டுபிடிச்சவங்க கூட அவ்வளோ வெரைட்டிஸ் போடல. இவங்க அவ்வளோ வெரைட்டிஸ் போடுறாங்க. அந்த டேஸ்ட்டுமே வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக, டேங்கியாக அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது இட்லியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். அண்டு வந்து வடையில் வந்து பருப்பு வடை இருக்குது. தென் ரச வடைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுமே ஓகே, நல்லா இருக்குது. பட் உளுந்த வடை என்னென்னா, இவங்க காலையிலேயே மாவு அரைச்சி அதை வந்து ஒரு 2-3 தடவைக்கு இவங்க கொடுக்கும்போது அது என்ன பிரச்சனைனா, ஒரு புளிப்பு வந்து நல்லாவே தெரியுது. வடை இங்கேன்னு இல்லை, நீங்கள் பாம்பேயில் எங்கே போய் வடை வாங்கி சாப்பிட்டாலுமே ஒரு புளிப்பு வந்துடும். ஏன்னா அது காலையில் மாவு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வடை போடுறதுனால இது ரீசன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஆனியன் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஜெயின்ஸ் இருக்காங்க அண்ட் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த நோ ஆனியன், நோ கார்லிக் கேட்குறதுனால இவங்க அந்த மாதிரியெல்லாம் ஓவரால் இந்த கடைக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டார். சின்ன சின்ன ட்ராபேக்ஸுக்கு காரணம் இங்கே சமைக்கிறவங்க, கிளைமேட்டு, தண்ணி, சாப்பிட்றவங்களுடைய டேஸ்ட். வீடியோ பிடிச்சா மறக்காம